ஹலோ ஹால் வெல்கம் டு அபித் சார் இங்கிலீஷ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிசஸ். ஸோ அப்ரெண்டிஸ் ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அதில் அப்ளை பண்ணலாம், நான் இதில் எழுதி வேலைக்கு போகலாமா இல்லை ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான். சரிங்களா? முதல்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணுறது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட்லேருந்து ஏப்ரல் 29th மே 19th வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் விண்டோ அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாம் தான். டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் மே ஆர் ஜூனில் நடக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான், ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ்ன்றது கிடையாது, டைரக்ட் மெயின்ஸு. ஸோ ஏஜ் லிமிட்டு க்ரைட்டீரியா எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், நமக்கு என்ன தேவைன்றது மட்டும். ஸோ தமிழ்நாட்டில் அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டின்னு பார்க்குறோமா? ஓகே, டன்னு. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கான வேகன்சி எவ்வளோ? அன்ரிசர்வ்டுக்கு ஒரு 43 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு ஒரு 18, எஸ்டிக்கு எதுவும் கொடுக்கல 0, அண்ட் ஓபிசிக்கு ஒரு 25 அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 9, டோட்டலாக 95 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு 95 வேகன்சின்றது ஓகே தான், போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் நிறைய டவுட் இருக்கும். எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், நான் அப்ளை பண்ணவா வேணாவா, யாரெல்லாம் அப்ளை பண்ணும் அப்படின்றத கடைசியாக பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனை கூட மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லா காணிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, மினிமம் 20 years டு மேக்ஸிமம் 28 years. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சா கிளரிக்கல் இல்லை, இதுக்கு முன்னாடி ஐபிபிஎஸ்ல எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதே பேசிஸில் தான் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எழுதலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் தேவைப்படும் பட்சத்தில் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 5 years கிடைக்கும். ஓபிசியில் நான் கிரிமி லேயர் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் யாருக்கு 1 yearக்கு இருக்கோ, சரிங்களா, அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அவங்க நான் கிரிமி லேயரில் வருவீங்க. ஓபிசியில் இருந்தாலும் அவங்களுக்கு 3 years இருக்கும். நான் கிரிமி லேயர்ல இல்லாமல் கிரிமி லேயரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசின்னு அப்ளை பண்ணாலும் ஜென்ரல் கட் ஆஃப் தான் போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது காமன் தான். வேற என்ன இருக்கு? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கான். உங்களுடைய டிகிரி எப்படி இருக்கணும், டேட் ஆஃப் கிராஜுவேஷன் மார்க் ஷீட் ஷுட் நாட் பி ப்ரையர் டு 1/4/2022 2022 ஏப்ரல் 1 முன்னாடி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணாலும் அது எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பழசெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, டன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும்? ஸோ நான் சொன்னது தான், ஆன்லைன் எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, இதெல்லாம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். 20 மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்க்கு ஒரு 20 கொஷின் 20 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இந்த ரெண்டுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு இந்த எக்ஸாம் ஒரு வீக்னஸ் தான். ஏன் ரெண்டுமே சேர்த்து 20 கொஷின் தான் கேட்குறாங்க. ஆனால் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி படிச்சுட்டு வர சொல்கிறாங்க. அப்போ வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்களேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒர்க் தான் இருக்கும். ஒர்க்கு கண்டிப்பாக ரொம்ப வர்ஸ்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஷுவராக ஒரு ஜென்யூனாக ப்ராப்பரான ஒர்க் இருக்குமா? இப்போ எஸ்பிஐயில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஸ்கேலில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி ட்ரெயின், அவங்க ப்ராடக்ட் நாலேஜ்னா சில ப்ராடக்ட்ஸை அவங்க பேங்க்குக்கான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கான டார்கெட்டுக்கு உங்களை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ப்ராடக்டை நீங்கள் டீப்பாக படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்கிங் ஃபீல்டை விட்டு கொஞ்சம் அப்பார்ட் தள்ளி போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, டன். ஸோ இவ்வளோ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கிற விஷயம். இதை தாண்டி எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது இல்லாமல் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் ஃபீஸுக்கு போயிடலாமா? இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும், நாட் ஃபார் சேலரி, ஸ்டைஃபண்டு தான் கிடைக்கும். அது இல்லாமல் எந்த அலவன்சஸும் வராது. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் 1 yearன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா 15K கிடைக்கும். ஒரு அர்பன் பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா 18K கிடைக்கும். மெட்ரோனா ஒரு 20K கிட்ட கிடைக்கும் பர் மந்த்து. ஸோ 1 yearக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆகாது. சரிங்களா? இது கண்டினியூ ஆகாது. நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணலான்னா, ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு படிக்கிறேன், எனக்கு ஃபேமிலியில் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குன்றவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணாலே நான் தூரமாக போட்டுருவாங்களா? கட்டாயமாக உங்களை
டிஸ்டன்ஸில் பார்க் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நியர்பை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸாம் சென்டர் எல்லாருடைய மாவட்டத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பர்டிகுலராக நம்ம ஐபிபிஎஸ்ல எழுதுறோம்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஸோ இந்த மாதிரி ஒரு 12 to ஒரு 15 சென்டர் தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. பட் இது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேயும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ஏன் யாரும் வரமாட்டாங்க, அவனுக்கே தெரியும். நீங்கள் இப்போ மதுரையில் இருக்கீங்க, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கீங்க, மதுரையில் சென்டர் போடுறான்னா இந்த அப்ரெண்டிஸ்க்காக நம்ம அங்கே போகணுமான்ற ஒரு சிந்தனையில் எக்ஸாம் போகாமல் ட்ராப் பண்ணிடுவீங்கன்னா உங்கள் ஊருக்குள்ளேயே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை இருக்குன்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. பட் ஆனால் இது ஒரு பேங்கிங் ஃபீல்டில் ஒரு டார்க் சைடு தான். ஆசை காட்டி ஏமாத்துற மாதிரி 1 இயர்க்கு அப்புறம் கண்டிப்பாக யுவர் கான்ட்ராக்ட் வில் பி டெர்மினேட். அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அது கண்டினியூ ஆகாததும் அந்த பேங்க் எடுக்கிற முடிவு தான். பட் ஆனால் இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான், இப்போ அந்த கான்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, ஜென்ரல், SC&ST. ஸோ SC&STக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எக்ஸாம் எழுதுறதுனாலும் நீங்கள் எழுதலாம். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ SC&STக்கு எதுவும் கொடுக்கல. ஜென்ரல் ஓபிசி மேலுக்கு ஒரு ஃபீஸும் ஃபீமேலுக்கு ஒரு ஃபீஸும், எக்ஸாம் ஃபீஸ் 600 ப்ளஸ் இன்டிமேஷன் ஃபீஸ் ஒரு 200, மொத்தமாக 800 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% போக 18% சேர்த்து 944. உண்மையாகவே இந்த ஃபீஸ் வந்து இந்த ஜாபுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக நான் வர்த்த இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஐபிபிஎஸ்லேயே இவ்வளோ ஃபீஸ் கிடையாது. அவங்களும் அதுக்கு ஈக்குவலாக இவங்க ஃபீஸ் வாங்குறாங்க. இதில் நாட் ரீஃபண்டபிள் வேறு. சரிங்களா? ஸோ தேவை இருக்குது. நான் வந்து பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே தான் நான் படிக்க போகிறேன், ஸோ அது ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ண போகிறேன், அப்படி படிச்சுட்டே என்னால் அந்த 15,000 வச்சு சர்வை பண்ண முடியும்னு ஹோப் இருக்கிறவங்க தாராளமாக படிங்க. உங்களுக்கு வீட்டு பக்கம் உள்ள பிரான்ச்சில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் ஊர்லேயே எக்ஸாம் சென்டரும் கிடைக்கும். ஸோ அதுக்கான பிடிஎஃப்கான ப்ரூஃப் கூட நான் காமிக்கிறேன். சரிங்களா? இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு ஒரு 200 ரூபா கம்மி, 400 ரூபா குறைச்சிருக்கான். பட் ஆனால் இன்டிமேஷன் ஃபீஸும் சேம் தான், ஜிஎஸ்டியும் சேம் தான், 708. மற்ற SC&STக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் இன்டிமேஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே என்ன பண்ணிக்கலாம், 236 ரூபா எல்லாரும் பிடபிள்யூடி, டிரான்ஸ்ஜெண்டர், SC&STக்கு கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். யாருக்குமே ஃப்ரீன்றதே ஒன்று கிடையாது. இன்டிமேஷன் ஃபீஸ்னு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுங்க பார்க்குறாங்க. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சொன்னல எக்ஸாம் சென்டர்ஸ் இங்கே பாருங்களேன். எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க மாவட்டத்தில் எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க சென்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தெரியும் கட்டாயமாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தமிழ்நாடு பார்த்துருவோமா, மேகாலயா வரைக்கும் வந்துருச்சு. பாருங்களேன், தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்கான். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், ஸோ இந்த எல்லா மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊர்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும்ல, ஒருவேளை அந்த எக்ஸாமுக்குலாம் நம்ம ஏன் அங்கே போயிட்டு அப்படின்றதுக்கும் அவன் இன்னும் எப்படியாவது நீங்கள் வந்துட மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான். எதுக்கு? அந்த மார்க்கெட்டிங் ஒர்க்கை பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஜொமேட்டோலையோ இல்லை ரேபிடோலையோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், படிக்கலாம். இல்லை நான் இந்த வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் ஐபிபிஎஸ்ல தான் போக போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணாமல் விடலாம். சரிங்களா? ஸோ மேற்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் யோசித்து முடிவு பண்ணுங்க. ஸோ எக்ஸாமும் கிட்டத்தட்ட நம்ம ஐபிபிஎஸ் எழுதுகிற காலகட்டத்தில் தான் வரப்போகுது, ஒரே எக்ஸாம் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை படிக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு 15,000 ரூபா எனக்கு போதுமானதாக இருக்கும், இல்லை 18,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குறாங்க போதுமானதாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.